ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திடிக்ஸா அஃபிஷியல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க, விஜய் டிவி நட்சத்திர கொண்டாட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். செலிப்ரிட்டிஸ்லாம் வர்றாங்க, நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யார் யார் போகிறோம்? ரோஜா, எங்கள் அண்ணன், அத்திகா, எங்கள் அண்ணி, கணேஷ், திடிக்ஸா, இன்னொரு அண்ணி மேலே போயிருக்காங்க மாடிக்கு. இப்பதான் அட்டெண்ட் பண்றீங்க, அதுவும் வந்து லைவா இவ்வளவு ஆடியன்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லலாம். ஸ்டேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் நட்சத்திர கொண்டாட்டம், இதுல இவ்வளவு பெருசா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஹாய் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஜாலியா இருக்குல்ல? ஜாலியா இருக்குல்ல? பேசு. அப்புறம் பாப்பீங்க இந்த சைடு சவுண்ட் வரலையே. சொல்ல நினைச்சேன், நான் சொல்ல நினைச்சேன், உன்னை ஒட்டு மொத்த கொத்தகைய சேரி நேரம் ஒண்ணு கட்டி பிடிச்ச, நான் கட்டி பிடிச்சேன், வெக்க விட்டு மூச்சு முட்டை கட்டி பிடிச்சேன். சொக்கி தவிச்ச நான் சொக்கத்தை எட்டியதா சொல்லி. ஐயோ, அப்படியே தொடச்சுங்க. நான் சொல்றது உங்களுக்கு காதுல கேக்குதா இல்லையா? வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, வந்து தொடங்க.
திங்கிற படுபாவி வயசுல மயக்கிற சைஸ்ல கருமென இனிமேல எருமணி அழைக்கிற உனக்குள்ள என்ன வச்சு உண்டியல தெளிவா சொன்னேன். லவ் மேரேஜ் வேற. இதுல ஒய்ஃப் எங்க உட்கார்ந்துருக்காங்க? கூப்பிடவா? கல்யாண ஆகாத ஆண்கள் யாரா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் இவரை வச்சே போய்க்கிறேன். நீ அப்ப வந்திருக்கணும், அண்ணன் சான்ஸ் முந்திக்கிட்டாரு. பரவாயில்ல, ஓகேவா? இப்ப இவர் தான் ஹீரோ. ஒரு அழகா அப்படியே ஒரு வாக், ஸ்டாருடன் ஒரு வாக். இதை நாங்க சேனல்ல எங்களோட பேஜ்ல போட போறோம். ஓகே, அப்படி கெத்தா நடந்து வரணும். ஓகே, லிஸ்ட் அங்க போங்க, லாஸ்டா போங்க. நோ டச்சிங் தங்கச்சிட்ட சொல்லிடுவேன். ஆமா, அவரு Three, two, one, music! என்னாச்சு? என்ன ஒய்ஃபுக்கு முன்னாடி கறி கட்ட போய் தூக்கிட்டு வர மாதிரியா நடக்க வேண்டியது? அந்த பிள்ளை இப்படி வந்தது வேணா மறுபடியும் மறுப்பு நீ அதுக்குதான்ப்பா நீ முன்னோர் தடவை கேட்டிருக்க. போ பின்னாடி. ரொமான்டிக்கா நடந்து வர, புரியுதா? சும்மா கட்ட போய் தூக்கிட்டு வரக்கூடாது. 3, 2, 1, மியூசிக்! ஒரே நான் ஒரு மாதிரி உங்க கூட நடந்து காமிக்கிறேன். ரெண்டாவது நடந்தது, முதல் நடந்தது பார்த்துட்டோம் இல்லையா? ரெண்டாவது மியூசிக். அவனோட சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து இதுதான் சூப்பர், லவ்லி. அடுத்ததா பாரு எங்களோட புது ஹீரோ ஹீரோயின். யார் பேர் கேளு? அக்கா உங்க பேரு? அங்காள பரமேஸ்வரி. அழகான பேர். சரி, இப்போ உங்களுக்கு ரயன் பிடிக்குமா? பிடிக்கும். ரயன் கூட ரோக் போயிடலாமா? வாங்க. இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு ஹீரோயினா பாவிச்சு அழகா ஸ்டைலா நடந்துற போறீங்க. ஹீரோயின் தான்டா. ஓகே, இப்ப பாரு வாக்க. ரெடி சவுண்ட். என்ன நடக்கிறீங்க சும்மா போயிட்டு? ஒரு ஹீரோ கிடைச்சிருக்க, அழகான விஜய் டிவில சூப்பர் அழகான ஒரு பையனை கொடுத்துருக்கு. இப்படி நடக்குது. ஒரு பெண் எப்படி நடக்குது நடந்து காமிக்கிற பாரு. சொல்லி கொடுக்கணுமா? இப்ப நான் தான் அந்த ஹீரோயின். ஹீரோயின் நான் இருக்கும்போது நீங்க ஏன் நடக்கணும்? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், இங்கே வந்திருக்க தாய்மார்களுக்கும் மற்றும் குட்டி குட்டி நண்பர்கள் மற்றும் என்னுடைய நண்பா நண்பி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையாவே என்ற கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்சி பணிகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மாலை வேளையில் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு எனது மட்டற்ற மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டு நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அறிஞர் அண்ணா நாமம் வாழ்க என்கிறது விடைபெறுகிறேன். நன்றி. என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன், கவிழ்த்தும் விட மாட்டேன். உங்கள் பால்கோவாவை போல உங்கள் வாழ்க்கையும் இன்பமுற இனிமையாக இருக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அனைத்து தொடர்களையும் கண்டுகளித்து தமிழருக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் உங்களுடைய சேவையை தந்து வாழ்வாண்டு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட வந்திருக்காங்களாமே, அவங்ககிட்ட நான் ஒரு கவிதை சொல்றேன், அது மட்டும் எடுத்து போய் சொல்லுங்க. சாரிப்பா, போயிட்டாங்க ஏற்கனவே. நான் தான் சித்தப்பு வாய்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிக்க. பரவாயில்ல, கவிதை மட்டும் சொல்றேன், அது மட்டும் போய் சொல்லுங்க. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்ல பேரடிச்சும் கிக்கில்லை,
கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடி பார்த்தா கனவுல யார் வருவா? முத்தழகே. இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லைம்மா. உண்மையிலே இது போதும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ வர்றது கிடையாது, உங்களோட அன்புக்காக மட்டும்தான். சக்தியா முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஃபோட்டோ தான் அவங்க கூட எடுக்க முடியலை, ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.